திடீர் மாரடைப்பு. சற்று முன் கார் விபத்தில் சிக்கி சன் டிவி டாப் குக்கு, டூப் குக்கு நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளர், பிரபல சமையல் வல்லுனர் வெங்கடேஷ் பட்டுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சோகம் தமிழ் சினிமாவையே நிலைக்குலைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் அதுவும் குறிப்பாக சன் டிவி ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான ஒரு காமெடி நிகழ்ச்சி அப்படின்னா கண்டிப்பாக அது டாப் குக்கு, டூப் குக்கு. இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே விஜய் டிவியில் குக் வித் கோமாளி அப்படிங்கிற நிகழ்ச்சியை தழுவி தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா விஜய் டிவியில் இந்த நிகழ்ச்சி பயங்கர ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. மக்களுடைய பல கஷ்டங்களை மறக்க வைக்கிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியை எல்லாருமே சொல்றாங்க. அதனால தான் அந்த நிகழ்ச்சிக்கு போட்டியா அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை சன் டிவி ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் குக் வித் கோமாளியை விட்டு திடீர்னு விலகி சன் டிவியில் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சாரு. வெங்கடேஷ் பட் உண்மையாலுமே நல்ல ஒரு நகைச்சுவை திறன் கொண்ட ஒரு சமையல் வல்லுனர். இவர் இந்த சமையல் படிப்புல நிறைய பட்டப்படிப்புலாம் படிச்சிருக்காரு. நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்களில் வெங்கடேஷ் பட் வித்தியாசமான உணவுகளை சமைச்சு கொடுத்து அதன் மூலியமா பிரபலமானவர். அது மட்டும் இல்லாம சமையலுக்குன்னு நிறைய சாதனை பண்ணி கின்னஸ் ரெக்கார்டு படிச்சு அதற்கான நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காரு. அப்படி வெங்கடேஷ் பட் சின்ன சின்னதா சில டிவி நிகழ்ச்சிகள்ல சமையல்களை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. நிறைய வித்தியாசமான சமையல்களை செய்வாரு. அப்படியாப்பட்ட வெங்கடேஷ் பட் அப்புறம் அதே மாதிரி இருக்கிற தாமு இவங்கெல்லாம் வச்சுதான் விஜய் டிவி குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில ஏதோ சின்ன ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு வெங்கடேஷ் பட் திடீர்னு அந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டாரு. அப்பதான் சன் டிவி அவரை வச்சு இந்த டாப் குக்கு, டூப் குக்கு அப்படி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி விஜய் டிவி மாதிரியே இவங்களும் காமெடியில பயங்கரமா ஒரு அளப்பரிய பண்ணாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனது. அந்த நிகழ்ச்சியுடைய 2வது சீசன் கூட இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்காங்க சன் டிவி. அந்த சீசனும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சிகள் முழுக்க முழுக்க ஒரு சமையல் நிகழ்ச்சி தான். ஆனா அந்த சமையல் நிகழ்ச்சிய மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு தேவைப்படுற சில நகைச்சுவைகளை அதை இணைச்சு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்போது அது ஒரு காமெடி கலந்த சமையல் நிகழ்ச்சியா மாறுது. அதுலயும் குறிப்பா வெங்கடேஷ் பட் நார்மலாவே நல்ல ஒரு கவுண்டர் காமெடி கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அதனால இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அந்த நடிகர் நடிகைகளை அவர் கொடுக்கக்கூடிய அந்த கவுண்டர் காமெடி பக்காவா செட் ஆகும். அதனாலேயே ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்ப்பாங்க. அப்படி இந்த நிகழ்ச்சியில சின்ன சின்ன மாற்றங்களோட இப்போ டாப் குக்கு, டூப் குக்கு சீசன் 3 சன் டிவி ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல் வாரத்துக்கான ஷூட்லாம் முடிச்சுட்டு நம்ம வெங்கடேஷ் பட் அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டு போயிருக்காரு. அவருடைய கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. அந்த நெஞ்சு வலியால அவருடைய காரை டிரைவ் பண்ண முடியாம கார் பயங்கர ஒரு விபத்துல சிக்கிருக்கு. விபத்துல சிக்கின வெங்கடேஷ் பட் மிக மிக ஒரு பரிதாபமான நிலையில மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி அனுமதிக்கப்பட்ட வெங்கடேஷ் பட்டுக்கு ஏற்பட்டிருக்க சில முக்கியமான உடல் செயலிழப்பு காரணமா அவரு மருத்துவமனையிலேயே பயங்கரமான ஒரு பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சோகம் தமிழ் சினிமாவையே ஒட்டுமொத்தமா கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.